சேல்ஸ் பர்சனுடைய பழக்க வழக்கங்கள், திறமையான விற்பனையாளருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, அவங்களுடைய குட் ஹேபிட்ஸ்லாம் என்ன, அதை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது பார்ட் நம்பர் 7. மிச்சம் 6 பார்ட்டுடைய டிஸ்கிரிப்ஷன் இங்கே இருக்குது. சின்ன சின்னதாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் வீடியோலாம் தான் நம்ம ஒன்றொன்றுமாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். மகிழ்ச்சி, விற்பனை பெருகட்டும், வாடிக்கையாளரும் மகிழட்டும். இந்த பார்ட் 7ல் செல்ஃப் அஃபர்மேஷன், தன்னைத்தானே ஊக்கப்படுத்துகிற அந்த செய்திகளை மனசுக்குள்ளே கொண்டு செலுத்துறது. அது நம்மளே கூட எழுதலாம். உங்களுடைய தொழில் சார்ந்து, உங்களுடைய விற்பனை சார்ந்து, உங்களுடைய வாடிக்கையாளர் சார்ந்து, உங்களுடைய பொருட்கள் சார்ந்து, உங்களுடைய சூழ்நிலை சார்ந்து நீங்களாகவே எழுதலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், என்னுடைய வாழ்க்கையில் நடந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஆல்ஃபா டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தில் விருதுநகரில் சாதாரண விற்பனை மேனாக இருந்தேன், சேல்ஸ்மேனாக இருந்தேன். அப்போ என்னை ஊக்கப்படுத்துகிற ஒரு 5-6 வாக்கியங்கள் இருக்குது. TVS, we are TVS, we are the people of the mission, no boundaries, no walls, ready to fight, got the might, we are on the mission to be number 1, we can say again and again, we can say again and again, we are on a mission to be number 1. சின்ன வாக்கியங்கள் டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி எங்களுக்கு கற்றுக் கொடுத்தது. அதை தினமும் நான் அதை ப்ராக்டிஸ் பண்ணேன். நண்பர்களே, இது மிகவும் வெற்றிகரமான ஒரு விஷயம். நீங்கள் எந்த துறையிலனாலும் இருக்கலாம், நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கலாம், தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கலாம், வெளி மாநிலங்களாக இருக்கலாம். நீங்கள் விற்பனை சம்மந்தமாக இருக்கீங்க அப்படின்னா சின்ன வாசகங்களை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். நான் அடுத்த வீடியோ செல்ஃப் அஃபர்மேஷன், சேல்ஸ் செல்ஃப் அஃபர்மேஷன் சம்மந்தமான 2-3 வீடியோ தான் நம்ம அடுத்து பண்ண போகிறோம். 8வது 9வது 10வது இருக்கும்னு நினைக்கிறேன். அது எல்லாமே சேல்ஸ்மேனுக்குரிய அந்த செல்ஃப் அஃபர்மேஷன். அதை நம்ம தினசரி உங்களுடைய விற்பனை சார்ந்து, விற்பனை முறை சார்ந்து, உங்களுடைய சூழ்நிலை சார்ந்து, உங்களுடைய நிறுவனம் சார்ந்து இங்கே அதை நீங்கள் மாற்றி அமைச்சு தினமும் காலையிலையும் சாயங்காலமும் கேளுங்க. நம்மளுடைய சப்கான்சியஸ் இருக்குல்ல, ஆழ் மனசுக்குள்ளே அந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் உள்ளே போட த கிரேட் அன்கம்பரபிள், இணையில்லாத வெற்றியாளனாக விற்பனையில் பல உயரங்களை நீங்கள் தொடக்கூடியவராக நிச்சயமாக மாறுவீர்கள். செல்ஃப் அஃபர்மேஷன் ரொம்ப முக்கியம். அடுத்த வீடியோவில் நம்ம செல்ஃப் அஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்களே எழுதலாம், ரொம்ப சிம்பிள். இந்த தமிழ்லையும் எழுதலாம், ஆங்கிலத்திலையும் எழுதலாம். ஆங்கிலத்தில் நீங்கள் தாராளமாக எழுதி வச்சுக்கலாம். நான் இந்த சொன்னேன் இல்லையா, அந்த டிவிஎஸோட ஆந்தம், அதை நான் தமிழ் படித்து தான் நான் தினமும் படித்தேன். இப்போ எனக்கு கொஞ்சம் மனசுலேயே இருக்குது. அப்படியே தமிழும் ஆங்கிலமும் கலந்து தான் நம்ம படித்தோம். சூப்பர் மகிழ்ச்சி. உதாரணத்துக்கு பாட்டாகவே கூட நீங்கள் பாடி வச்சுக்கலாம். உங்களுடைய நிறுவனம், உங்களுடைய தொழில் சார்ந்து ஒரு பாட்டாகவே கூட நீங்கள் பாடி வச்சுக்கலாம். ஆர்வம் இருக்கிறவங்க அதையும் கூட செய்யுங்க. மாசாக இருக்கும், செமையாக இருக்கும். நீங்கள் எல்லோருமே மிகப்பெரிய வெற்றியாளர்களாக இந்த உலகத்தின் அச்சாணியாக இயங்கக்கூடிய சேல்ஸ் பர்சன்ஸ் அனைவருமே மாசா பட்டைய கிளப்புங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். லவ் யூ ஆல். காட் பிளஸ் யூ ஆல். உங்கள் நண்பன் சின்னராஜா, த கோச் ஃப்ரம் ஆல்ஃபா NLP. பை.